நான் கிரகிக்க, அதாவது புத்திக்கே எட்டாத, புலப்படாத, கிரகிக்க கூடாத, ஜீரணிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எப்படி செய்கிறாராம்? தம்முடைய சத்தத்தின் மூலம் செய்கிறார். உண்டாக்கடவது என்று சொன்னார், அப்படியே ஆயிற்று. மகத்துவம். என் கரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளை இடுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அவர் கரங்களின் கிரியை வார்த்தை மூலம் கட்டளையிட்ட போது அது உண்டாயிற்று. நீங்கள் வார்த்தையை பேசும்போது அது உண்டாகும். சில சமயம் வார்த்தையை நீங்கள் கட்டளையாய் பேச வேண்டும். ஆதாமுக்குள் தேவன் தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அது தேவனுடைய சுவாசம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்ம என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார் இல்லையா? அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட போதே ஆதாம் மிஸ் பண்ணின அதே சாயம், அதே அதிகாரம், அதே அத்தாரிட்டி கடவுளாகவே உள்ள இருக்கிறோம். அவர் மேல மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்குள்ளே, உங்களோட, உங்களுக்காக, உங்கள் மேலே இருக்கிறார். நிச்சயமா சொல்லியிருக்கிறார், உங்களை என்ன நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அவர் பொய்யுரையார். நம்ம டாடி யார்? அவர் மகத்துவத்திலிருந்து அற்புதங்களை செய்கிறவர். அவர் மகிமையிலிருந்து அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள், அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தர் உங்களை அவருக்கென்று வேறு பிரித்து விட்டார், அற்புதங்களை செய்கிறவர். முதலாவது, பிரமிப்பின் மண்டலத்தில் நாம் இருக்கிறோம். இரண்டாவது, பயங்கரம் என்ற மண்டலத்தில் நாம் இருக்கிறோம். மூன்றாவது, செழிப்பு என்ற மண்டலத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். நான்காவது, அற்புதம் அடையாளம் என்ற மண்டலத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஐந்தாவது, நாங்கள் சமாதானம் என்ற மண்டலத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஆறாவது, நாங்கள் ஆரோக்கியம், சுகவாழ்வு, நீடித்த நாட்கள் என்ற மண்டலத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஏழாவது, நாங்கள் தேவ பிரசன்னம் என்ற மண்டலத்தில் வாழ்ந்து வருகின்றோம். ஏழாவது, வார்த்தை என்ற மண்டலம், பரிசுத்த ஆவியானவர் என்ற மண்டலத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். Praise the Lord. A spirit jumping, my spirit jumping. Okay. கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டல அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், சாட்சிகள், கனிகள், வெற்றிகள், வேதத்தில் எழுதப்பட்ட நன்மையின் சுதந்திரங்கள் எல்லாம் மேலே ஒரு மண்டலம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கு மேலாக இருக்கிற மண்டலம். அங்கே டாடி, அங்கே ஜீசஸ், அங்கே ஹோலி ஸ்பிரிட், அங்கே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த பூமியில் உங்களை, என்னை பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த ஹெல்ப்பர், அவருடைய ஒரு ஃபங்க்ஷன் ஹெல்ப்பர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடாகிய ஃபங்க்ஷன் ஆகிய உதவியாளர் என்ற அந்த உதவிக்குள்ளே நாமும்
அந்த இப்போது வாசித்தோம் இல்லையா, அவைகள் எல்லாம் ஒவ்வொரு மண்டலமாக இருக்கிறது மேலே. அதெல்லாம் ஜீசஸ் செஞ்சு முடிச்சிட்டார். ஆகவே அவை எல்லாம், போன வாரம் ஒரு வார்த்தை சொன்னேன், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ மேலே தான் இன்னொரு மண்டலம் இருக்குது. இன்னும் 2 மண்டலங்களை பேசிட்டு அடுத்த ஒரு மண்டலத்தை பேசுகிறேன். வர்ற வாரம் ஒரு மண்டலம் தான் பேச போகிறேன். இன்னும் ஒரு மண்டலம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதை அடுத்த வாரம் பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த மண்டலங்கள் என்பது ஸ்பிரிட். பிசாசும் ஸ்பிரிட்டு, டாடியும் ஸ்பிரிட்டு, வார்த்தையும் ஸ்பிரிட்டு, நாமும் ஸ்பிரிட்டு. என்ன ஸ்பிரிட்டு? நான் ஒரு ஆவியின் மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, இந்த ஆத்மா சரீரத்தில் வாசமாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஆவிதான் நான் என்று வேதம் புரிய வேண்டும். பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் போனான் என்று வாசிக்கிறோம். மண்டலத்துக்கு யாரை சொல்கின்றார்? தன்னை சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன். அப்போ நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷர்கள். ஆகவே எனக்குள்ளேயே ஒரு ஆவியின் மண்டலம் இருக்கிறது. அது அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு செய்தியாக கொடுக்க போகிறேன். ஆனால் இப்பொழுது யோபுவின் புஸ்தகத்தில் இந்த கிரகிக்கக்கூடாத அந்த நல்ல வார்த்தையை ஆவியானவர் நம்ம சபைக்கு இந்த சப்ஜெக்டாக கொடுத்துருக்கிறாரு. யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். இப்போ அந்த வான மண்டலங்கள் இருக்கிற அட்மாஸ்பியர், வான மண்டலங்களின் அட்மாஸ்பியரை தேவன் கிரியேட் பண்ணினதுக்குள்ள தேவனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன். வான மண்டலங்களின் அட்மாஸ்பியரை இதில் காமிக்க போகிறேன். அதில் தேவனுடைய மகத்துவத்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவர் தேவனை எவ்வளவு புரிகிறோமோ, அவர் மகத்துவத்தை எவ்வளவு புரியுமோ, அன்பை எவ்வளவு புரிகிறோமோ, அவர் என்னை இயக்குகிறார், எனக்காக இயங்குகிறார் என்பதை எவ்வளவு புரிகிறோமோ, அந்த புரிதல் தான் உங்களுக்கு இந்த வேதத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரமாய் அனுபவிக்க உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்கிறது. சுதந்திரமாய் அனுபவிக்க. உங்களுக்கு தெரியும், புது வருட ஆராதனை முக்கியமான ஒரு கீவேர்டு, நீங்களும் நானும் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்க, சகலவித நற்கிரியிலும் பெறுகிறவர்களாய் இருக்க, கிருபையை டாடி பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். டைரியில் எழுதிட்டுருக்கிறேன். மூணர் போனப்போ எழுதலை. டைரி காலையில் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு என் ப்ரேயரு ஒர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு ஆளுக்கு வந்து காஃபி சாப்பிட்டோன்னே எழுதுறது ஃபஸ்ட்டு இந்த வேர்ட். ஐயா, வாயில் பேசுகிறது மாத்திரம் விசுவாசம் இல்லை, எழுத்தும் உன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. வாயில் பேசுகிறதில் நீ கையெழுத்து போட முடியாது, ஆனால் எழுதி கையெழுத்து போட்டால் அங்கே தேவனுடைய செயல்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். வேதத்திலே ஆபகுக்குள்ளே வாசிக்கிறோம், கடந்தோடுகிறவனும் வாசிக்கும்படி, உன்னை கடந்தோடு வாசிக்கும்படி உன்னுடைய எண்ணத்தை, உன் விசுவாசத்தை, உன் தரிசனத்தை, உன் எதிர்பார்ப்பை, உன் அழைப்பை எழுது. ஆமென், 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 ஆமென். எஸ். அப்போ யோபு 37 உங்களுக்கு தேவனுடைய மகத்துவத்தை தான் காமிக்க போகிறேன். தேவனுடைய மகத்துவம் மேலே அவருடைய அந்த சிருஷ்டிப்பில் அவருடைய மகத்துவத்தை காமிக்க போகிறேன். நீங்கள் புரியணும். வீட்டில் 37ஆம்
யோபு 37 கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் அமைதியாக வாசித்து கொஞ்சம் மனசை அதில் ஓட்டணும். அதுக்கு பெயர் தான் தியானம், மெடிடேஷன். ஓகே, இப்போ யோபு 37 பாருங்கள், 2:5 வாசிக்க போகிறோம். 37:2 வாசிக்க போகிறோம். 2, 3, 4, 5 வாசிக்கலாம். 2, 3, 4, 5 வாய் திறந்து எல்லாரும் வாசிக்கணும். ப்ளீஸ் வாய் திறந்து வாசிங்க. அவருடைய சத்தத்தினால். யாருடைய சத்தத்தினால்? மேலே டாடி கிரியேஷனில் அவர் வாய்ஸ் கொடுத்தார், சிருஷ்டிப்பில் அவர் வாய்ஸ் கொடுத்தார். உங்கள் வாய்ஸை அவர் கேட்கணும். அவர் வாய்ஸை நான் கேட்கணும். அவர் வாய்ஸ் இந்த வார்த்தையின் வழியாய் வரும். அவர் வாய்ஸ் உங்களுக்கு உள்ள உணர்வினாலே அந்த வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸ் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் டைரக்ட் பண்ணும்படியாய் வாய்ஸ் வரும். இங்கே அவருடைய வாய்ஸை நாம் பார்க்குறோம். வாசிங்க. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். பாருங்க, முதலாவது சத்தம், இரண்டாவது முழக்கம். ஆமென். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம், இரண்டாவது முழக்கம். அது எப்படி கேட்கணுமா? அப்படி வாங்க ப்ளீஸ். அது எப்படி கேட்கணுமா? இப்போ அவர் வாய்ஸ் தான் எனக்குள்ளேருந்து வருது. சரியா சொன்னால் ஹோலி ஸ்பிரிட் வாய்ஸ். ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை, ஆவியானவர் சபைக்கு தேவ மனுஷன் ஆவியிலிருந்து வாயிலை பேசுகிற சத்தத்தை, முழக்கத்தை கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். 3 சூப்பராக இருக்குமே. அவர் வானத்தின் கீழ் எங்கும், அந்த அவருடைய துணி வானத்தின் கீழ் எங்கும் அவருடைய துணியையும், அப்புறம் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அந்த வார்த்தையோட அந்த வார்த்தை மின்னலாய் போகிறது. ஆமென். அந்த வார்த்தை மின்னலாய் போகிறது. அடுத்த வசனம், அதற்கு பின் அவர் சத்தமாய், மறுபடியும் சத்தமாய் முழங்கி. இப்போதான் இந்த முக்கியமான வார்த்தை மகத்துவம். அவருடைய மகத்துவம் சொல்லுங்க. வலது பக்கம் அவருடைய மகத்துவம்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லாமல் இருக்காதீங்க. அவருடைய மகத்துவம். இன்றைக்கி பாஸ்ட்டு சொல்லுங்க. இன்றைக்கி பாஸ்ட்டு டாடியோடைய மகத்துவத்தை நமக்கு காண்பிக்க போகிறாரு. அந்த மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, அது உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா, கர்த்தர் உங்களை, கர்த்தர் நம்மளை பெரிய பெரிய அற்புத நிகழ்வுக்குள்ள, சாட்சிக்குள்ள, வெற்றிக்குள்ள, எனக்கு என்ன செய்தார் என்று அவர் சொல்வதை எல்லாம் கேட்பாங்க. எதை? மகத்துவத்தை. அவர் மகத்துவத்தின் சத்துவத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. சத்தம் கேட்கும்போது தவிர்க்க முடியாது. சூப்பர். 5 தான். 5. தேவன் தம்முடைய சத்தத்தை எப்படி, என்கிட்ட கூட சில சமயம் வருது பாருங்க, வாய்ஸ், இன்னர் வாய்ஸ். இட்ஸ் நாட் மை ஓன் வாய்ஸ். நீங்கள் ஓன்னு சொல்லி பாருங்க. அவர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய்
குமுற பண்ணுகிறார். இங்கே தான் நம்ம சப்ஜெக்ட் வருது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். டாடி செய்கிறார். நான் கிரகிக்க, அதாவது புத்திக்கே எட்டாத, புலப்படாத, கிரகிக்க கூடாத, ஜீரணிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எப்படி செய்கிறாராம்? தம்முடைய சத்தத்தின் மூலம் செய்கிறார். இப்போ சத்தம் வருது. இந்த சத்தத்தை நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டா, இப்போ என்ன சத்தம் வந்துச்சு? எப்போ அவர் மகத்துவமானவருப்பா. அந்த மகத்துவமானவர் நமக்கு, உங்களுக்கு, நம்ம சபைக்கு, எல்லா ஏரியாவிலும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற அந்த அற்புத மண்டலத்துக்குள்ள பிளஸட் பணிகளை கொண்டு வந்திருக்கிறார் என்ற சத்தத்தை என் ஆவியிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கு தொனிக்க பண்ணுகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். அவர் அவருடைய ஜனங்களுக்கு செய்கிறார். அவர் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்கிறார். அவர் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு செய்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தில் செய்கிறார். அவர் நம்முடைய பொருளாதாரத்தில் செய்கிறார். அவர் நம்முடைய ஆரோக்கியத்தில் செய்கிறார். அவர் நம்முடைய தொழிலே, பிஸ்னஸ்லே, ஃபைனான்ஸ்லே கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் அவர் கொஞ்சம் பெருசாக இருக்கீங்களா? அவர் அப்படி உங்கள் சத்தம் அவர் கேட்கணும்ல. அடுத்த வசனம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அடுத்த வசனம் அதில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அந்த மேலே தான் இப்போ உங்களை கொண்டு போக போகிறேன். மேலே அவருடைய மகத்துவத்தை அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மகத்துவம், வார்த்தையின் மகத்துவம், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அவர் அழைத்த கூப்பிட்ட மகத்துவம். உண்டாக்கடவது என்று சொன்னார், அப்படியே ஆயிற்று மகத்துவம். அடுத்த வசனம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசிங்க. அவர் உறைந்த மலையையும் கல் மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையும் பார்த்து, இருங்க பார்க்குறாராம். முதல்ல பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். ஆபிரகாம பாரு அப்படின்னாரு. நீங்களும் இந்த வேத வசனத்துக்குள்ளே அப்படியே போய் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் தானே வருது. அவர்னு வர்றதில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவர் இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அவர் தான். அவர் உறைந்த மலையையும் வாசிங்க, கல் மலையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கமாண்ட் பண்ணுகிறார். உறைந்த மலையை பார்க்கிறார், கல்மலையை பார்க்கிறார், பெருமலையை பார்க்கிறார். எப்பா, இந்த பூமியில் இந்த மலையை அவர் கட்டளை இடுகிறார். இந்த உறைந்த மலை அப்படியே பனி மழை, மக்களுடைய ஜீவனுக்காக, ஆசீர்வாதத்திற்காக, விளைச்சலுக்காக, வாழ்வுக்காக தண்ணீர் கட்டளையிடுறாராம். அவர் கட்டளையிட்டோன்னே அங்கே மழை பெய்து மழை பனியாகி அப்படியே உறைஞ்சு போகுது. கல்மலை கூட கட்டளையிடுறார். சபை எடுக்கப்பட்ட பிறகு அதெல்லாம் வரப்போகுது.
எகிப்தில் கல்மழையை கட்டளை இட்டார். கல் மழையை கட்டளை இட்டார். அதுதான் அவருடைய மகத்துவம். பூமியிலே கட்டளை இடுகிறார். அடுத்த வசனம், தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் அவரை அறியும்படிக்கு. இதுதான் முக்கியம். அவர் விருப்பம் என்ன? நீ என்ன அறிஞ்சிக்க போதும், நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன். நோயிங், ரீடிங், மெடிடேட்டிங், நோயிங், ஸ்பீக்கிங், டெக்ளரேஷன். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் அவரை அறியும்படி அவர் சகல மனுஷருடைய கையையும் என்ன போட்டுக்கிறார்? இப்போ உங்கள் கையில் முத்திரை போட்டிருக்கிறாரு. என்ன முத்திரை? எப்பா என்ன அறிஞ்சிக்கப்பா. சும்மா வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே போயிட்டேன்னா உன் கையில் இருக்கிற முத்திரைக்கு வேல்யூவே கிடையாது. உன் கையில் அவர் முத்திரை இருக்கப்பா. என்ன முத்திரை? நோயிங் டாடி காட் முத்திரை. என்ன முத்திரை? உங்கள் கையில் என்ன முத்திரை இருக்குன்னு கேட்பேன். டாடி காடை அறிந்திருக்கிற முத்திரை. உங்கள் கையை நீட்டுங்க. உங்கள் கையில் என்ன முத்திரை இருக்குது? டாடி காடை அறிந்திருக்கிற முத்திரை. அப்போ டாடி காடை அறிந்திருக்கிற முத்திரையின் கையில் இருக்குமேயானால் நான் கையிலே செய்வது எல்லாம் வாய்க்கும். டாடி காட் முத்திரை என் கையில் இருக்கும்போது நான் உங்களை அப்படியே தொட்டாவே உங்களுக்குள்ள தேவ பிரசனம் அப்படியே இறங்கும். உங்கள் கையில் அவருடைய ஷீல்டு இருக்கையா, முத்திரை இருக்கையா. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் வருதா? அவர் சகல மனுஷருடைய கையையும் என் கையையும் உங்கள் கையையும் அவரை அறியும்படி முத்திரை போட்டிருக்கிறார். அடுத்த வசனம், அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெவிகளில் தங்கும். காட்டு மிருகம் அவன் சத்தத்தை கேட்குது. அப்போ என்ன பண்ணிடுது? குகை விட்டு வெளியே வந்த காட்டு மிருகங்கள் தங்கள் குகைக்கு போயிடுது, தங்கள் கெவிக்குள்ளே போயிடுது அவர் சத்தத்தை கேட்டு. ஏங்கண்ணா நீங்கள் சொல்கிறது புரியுதா? அவர் சத்தத்துக்கு காட்டு மிருகம் கூட வேல்யூ பண்ணுது. அவர் சத்தத்துக்கு குகை, அதுதான் என்னுடைய பிளேஸ், அதுதான் என்னுடைய டொல்லிங் பிளேஸ், அதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு புரியுறதியா? அப்போ காட்டு மிருகங்கள் கூட அவர் சத்தத்தை ரெஸ்பாண்ட் பண்ணி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. சொல்லுங்க டாடி. சபையில் வார்த்தையின் மூலம் உங்கள் சத்தம் வரும்போது அந்த சத்தத்துக்கு அந்த காட்டு மிருகங்கள் கீழ்ப்படுகிறது போல நானும் வார்த்தையின் வழியாய் வருகிற உடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும். அடுத்த வசனம் சூப்பர். அடுத்த வசனம், தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்காற்றினால் குளிரும். எங்க இது எல்லாம் டாடியில் இருந்து தான் சூறாவளியும் வருகிறது, அப்புறம் குளிர் காற்றும் வருகிறது. எல்லாம் அவர் கண்ட்ரோல் தான். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கட்டளை இடலாம், இயற்கையின் மேலே நீங்கள் கட்டளை இடலாம்.
என் கரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளை இடுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அவர் கரங்களின் கிரியை வார்த்தை மூலம் கட்டளையிட்ட போது அது உண்டாயிற்று. நீங்கள் வார்த்தையை பேசும்போது அது உண்டாகும். சில சமயம் வார்த்தையை நீங்கள் கட்டளையாய் பேச வேண்டும். ஆமென். சில சமயம் வார்த்தையை நீங்கள் கட்டளையாய் பேச வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்போது இயேசுவின் நாமத்தில் ஹே அதான் கட்டளை. அந்த நேரத்தில் போய் ஆண்டவரே இறங்கு அப்படின்னா நீ ரிலிஜன், நியூ கவெனன்ட் உனக்கு தெரியல. நீ கெஞ்சி ஜெபம் பண்ணேன்னா உன்னை சாத்தான் கொட்டிக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். நீ வார்த்தையை பேசுவது ஒன்று, வார்த்தையை கட்டளையிடுவது ஒன்று. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் போட வேண்டாம். அங்கே பூமியிலே நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீங்கள் அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டிருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பு, பூமியிலே நீங்கள் கட்டளையிடுவது எதுவோ அது பரலோகத்தில் அது கட்டளையிடப்படும். உங்களுக்கு பேசுறது ஒன்று, கட்டளையிடுவது ஒன்று. எந்தெந்த நேரத்துக்கு எதை பேசணும் என்று நீங்கள் அறிந்திருக்கணும். எந்தெந்த நேரத்துக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அது இந்த ஆவியில் ஷார்ப்பாக இருக்கிறப்ப பேசு அப்படின்னு மாதிரி பேசிடணும். ஆவியில் ஷார்ப்பாக இருக்கிறப்ப சும்மாரு கட்டளையிடு என்று சொன்னாவே அது அப்படியே கீழ்ப்படியும். ஆமென். தெற்கே இருந்து சூறாவளியும் வடக்காற்றினால் என்ன வரும்? குளிர் வரும். அவற்றிருந்தான் குளிர் வருது, அவற்றிருந்தான் சூறாவளி வருகிறது. அடுத்து சூப்பராக வருகிறது. 10ஆம் வசனம் போடுமா? தம்முடைய சுவாசம். ஏங்க அவர் சுவாசம் உங்களுக்கு தெரியுமா? ஆதாமுக்குள்ள வச்சது என்னது? அவருடைய சுவாசம். நம்முடைய ஆதாமுக்குள் தேவன் தம்முடைய சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அது தேவனுடைய சுவாசம். இந்த தேவனுடைய சுவாசம் இன் கிறிஸ்துக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு. இந்த தேவனுடைய சுவாசம் தேவ நீதியில உங்களுக்குள்ள இருக்கு. இந்த தேவனுடைய சுவாசத்தை அங்கே ஆதாமுக்குள்ள கடவுளாக ஆக்கினார். தேவனுடைய சுவாசத்துக்குள்ளே அவன் கடவுள் ஆக்கப்பட்டான். அல்லது அவருடைய சாயல், அவருடைய ரூபம், 3 பேருடைய சாயல், 3 பேருடைய ரூபம் தேவனுடைய சுவாசத்துக்குள்ளே அவனுக்குள் வைக்கப்பட்டது. ஆனால் அவன் மிஸ் பண்ணிட்டான். ஆனால் தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை சிலுவையிலே பலியாக்கி அவர் இரத்தத்துக்குள்ளே சிலுவையில் எல்லாவற்றை செய்து முடித்ததற்குள்ளே இப்பொழுது தேவன் உங்கள் ஆவியை உயிர்ப்பித்தார் இல்லையா? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்ம என்ன பண்ணார்? உயிர்ப்பித்தார் இல்லையா? அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட போதே ஆதாம் மிஸ் பண்ணின அதே சாயல், அதே அதிகாரம், அதே அத்தாரிட்டி கடவுளாகவே உள்ள இருக்கிறோம். ஏமேன். என் கற்பனை அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆவியானவர் எனக்கு கற்பனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நேற்று ஒரு கற்பனை எனக்குள்ள வந்துச்சு. இங்கே நடக்கிற பெரிய அற்புத அடையாளங்கள் எல்லாம் தேசம் பார்க்க போகுது, உலகம் பார்க்க போகுது. மீடியா பீப்புள் வரப்போகிறான். மீடியா பீப்புள் வந்து என்கிட்ட கேட்க போகிறான், நீ யாருன்னு கேட்க போகிறான். நான் குட்டி ஏசுப்பா, டாடின்னா அவனுக்கு தெரியாது, கடவுள்னா என்ன அவனுக்கு தெரியாது. எல்லாரும் கடவுள் போல் இவர் ஒரு கடவுள் போல் நினச்சிருவான். அதனால் அவன்கிட்ட நான் சொல்ல போகிறேன். நேற்று வந்த கற்பனையை சொல்கிறேன். எப்பா, இயேசு என்னுடைய கடவுள், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ஜீன் எனக்குள் இருக்கிறபடியால் நான் குட்டி இயேசு. நீங்களாம் யார் சொல்லுங்களேன்?
இயேசு குட்டி இயேசு. டெய்லி 10 சொல்லுங்கய்யா, அன்னைக்கு இயேசு போல தான் இருப்பீங்க. உண்மையை சொல்கிறேன். வாயில் சொல்ல சொல்ல அது உள்ள ஒர்க் பண்ணும், உங்களுக்குள்ள மறுரூபத்தை கொண்டு வரும். ஏமேன். தன்னுடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது, பார்த்துருக்கீங்களா, மேலே இந்த அதாவது மைனஸ் வந்துடும். அப்புறம் -1, -2, -3, -4 அப்படின்னாவே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பனி ஆயிரும். அமெரிக்காவில் இல்லை ஃபாரின் கண்ட்ரிலெலாம் அந்த பனியை எடுக்கிறதுக்கு காலையில் அதுக்கு ஒரு அது என்னது ஒரு ஃபேன் வரும், அந்த பனியெல்லாம் உடைச்சிக்கிட்டே போகும். அப்புறம் ரூட் கிளியர். நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணுயா. எனக்கு ரொம்ப ஆசை அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. போன வருஷம் பிப்ரவரி மாதம்தான் நினைக்கிறேன், அதான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். பேர் வர மாட்டா மணாலி டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாம் பேக்கேஜ் போட்டு புக் பண்ணிட்டேன். ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஏன்னா இதை பார்க்கணுன்னு, வேற ஒன்றும் இல்லை, நேச்சுரலை பார்க்கணும், அதை என்ஜாய் பண்ணணும், அவர் மகத்துவத்தை பார்க்கணும். ஆனால் முடியாமல் போச்சு. உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே வந்துக்கிறேன்னா, ஆண்டவரே உமக்கு சுத்தமானப்போ நான் போகிறேன், உமக்கு சுத்தமானா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அவர் நினைவாக இருக்கிறேன். நான் விரும்புகிறேன், உமக்கு சுத்தமாக போகிறேன், ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மை ஓன் ஐட்டினரி. என்னை அங்கே கொண்டு வந்துட்டார். எனக்கான ஒரு சொந்த ஐட்டினரியை, ஒரு ட்ராவலை நான் உண்டு பண்ண வேணாம்ப்பா, நீங்கள் தான் எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, மேற்பரப்பானது உறைந்து போகும். இன்னொன்று பாருங்கள், அடுத்த வசனம், அவர் கீழே இருக்கிற நீர் துளிகளை மேகத்தில் கீழே இருக்கிற இதை மேலே ஏற்றுறாரா? என்னையா அவர் மகத்துவமானவரையா, மகத்துவமானவர், கரைகளை தட்டுகையா. கீழே இருக்கிற நீர்த்துளிய மேலே ஏத்துறாரா? மேலே ஏற்றி மலையா கீழே கொண்டு வர்றாரா? ஏ, மகத்துவமானவர். கீழே இருக்கிற நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை மேல இருந்து இவ்வளோ. நான் இப்போ ஆவியன் மண்டலத்தை குறித்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். சப்ஜெக்ட் போடுமா அடிக்கடி உங்களுக்கு? அதனால் நீங்கள் டெய்லி சொல்கிறீங்களா, கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டல அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சுதந்திரங்கள், அரிய பெரிய காரியம், புதிய காரியம், இது எல்லாவற்றுக்கும் தான் இந்த ஆவியின் மண்டலங்களை குறித்த செய்தியை ஆவியானவர் கொடுத்து வருகிறார். நீங்கள் எந்த அளவு அதை உங்களுக்கு பிரயோஜனமாக்கணுமோ, எந்த அளவு உங்களுக்கு லாபமாக்கணுமோ, எந்த அளவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கணுமோ, அது நீங்கள் அதற்குள் நேரம் செலவழிப்பதில் தான், அதற்காக உங்கள் மனசை அதில் வைப்பதில் தான், அதற்காக உங்கள் வார்த்தையை பேசுவதில் தான் நீங்கள் அந்த அளவில் நீங்கள் ஆவியின் மண்டல அந்த ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் முதல்ல 6ஆம் வசனம் அவர் பார்த்தோம், 7வது வசனத்தில் அவர் பார்த்தோம், அப்புறம் மறுபடியும் 11ஆம் வசனத்தில் அவர் பார்த்தோம், அடுத்தது 12ஆம் வசனத்தில் அவர் யாரு? மேலே இருக்கிற டாடி. அவர் மேலே மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்குள்ளே, உங்களோட, உங்களுக்காக,
உங்கள் மேலே இருக்கிறார். சொல்லுங்க, மேலே இருக்கிற அவர், மேலே இருக்கிற டாடி எனக்கு உள்ளே, எனக்காக, என்னோட, என் மேலே இருக்கிறார். அவர் நான் போக்கிலே, வரத்திலே, பட்டணத்திலே, வெளியிலே அவர் என்னோட கூட இருக்கிறார். 12ஆம் வசனம், அவர் வாசிங்க. அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனையின்படியே சுற்றி திரிய மேலே. இது எல்லாம் அவர் கட்டளைக்கு வெயிட் பண்ணுது. அவர் கட்டளையிட்டா மிருகங்கள் தங்க குகைக்குள்ள போயிடும். அவர் கட்டளையிட்டா மேலிருந்து மழை பெஞ்சிரும். அவர் கட்டளையிட்டா கல்மழை பெஞ்சிரும். அவர் கட்டளையிட்டா மழை பெஞ்சிரும். சூறாவளியும் வரும், குளிரும் வரும், அப்படியே பனிக்கட்டு அப்படியே வந்துடும். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி. இப்போ டாடி எங்கே தான் கிரியை செய்ய விரும்புகிறார்? இல்லைங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இந்த வானம் பூமி நிறைவு எல்லாம் கர்த்தர் உடையது. இந்த பூமியில் தான் காடுகள், மலைகள், சமுத்திரங்கள், அப்புறம் பூமி நிறைவு எல்லாம், காட்டு மிருகம், நாட்டு மிருகங்கள், மச்சங்கள், அப்புறம் கோழி, மட்டனு, சிக்கனு, கொக்கு, நாரை, புறா எல்லாம் இருக்கு. ஆமென். எல்லாம் அங்கே வச்சுட்டார் இல்லையா? ஏங்க முதல் அதிகாரத்தில் இங்கே வச்சுட்டார் இல்லையா? அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. அவர் அதை பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய வர பண்ணுகிறார். இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் நானும், நான் சொல்கிறேன் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் பாஸ்ட்டு அவருடைய ஞான ஆலோசனையின்படியே நான் எங்கேயும் போகணும். அவருடைய ஞான ஆலோசனையின்படியே நான் தொழில் பண்ணணும், வேலை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும். அவருடைய ஞான ஆலோசனையின்படி நான் போகும்போது அங்கே பெரிய பெரிய நன்மைகள், பெரிய பெரிய சாட்சிகள், பெரிய பெரிய கனிகள் உண்டாகும். ஆகவே என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய அறிவல்ல, நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அவருடைய நானும் ஆலோசனைப்படியே எந்திரிக்கும் போதே அவர் நாணத்தோட எந்திரிக்கணும். குளிக்கும்போது, படுக்கும்போது, ஆயத்தமாகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது, வேலைக்கு போகும்போது, வரும்போது அவருடைய நானும் ஆலோசனைப்படியே எந்திரிச்சு நானும் ஆலோசனைப்படியே போகணும். புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் நானும் ஆலோசனைப்படியே நடந்து, புருஷனும் பிள்ளைகளும் தனக்கு கொடுத்த நான ஆலோசனையின்படியே தன் பிள்ளைகளை நடத்தணும். என்னங்க நானும் ஆலோசனை ஏங்க இதெல்லாம் உண்டு பண்ணிட்டு அவர் அதை எப்படி தான் நடத்துகிறாராம்? அவருடைய நாண ஆலோசனையின்படி தான் அது நடக்கணும். சியோபத்தின் மேல் சாயாதப்பா, உன்னை நான் என்று நினைக்காதப்பா, உன்னை என்ன வேண்டிய அளவுக்கு மிஞ்சி எண்ணி
கிருபையை இழந்துடாதப்பா. கிருபை. 13 ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒன்று தண்டனை, அவர் தண்டிக்கிறவர் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே சிருஷ்டித்துட்டாரே. நம்ம ஆட்கள் ஒரு சுனாமி வந்தால் அந்த சுனாமியில் செத்தவெல்லாம் கட்ட தண்டிச்சிட்டாருன்றான். இவன் தண்டனையே பேசி பழக்கப்பட்டவன். ஒருத்தர் தண்டனையே பேசினாரு, நான் அரசியல் பேசலாம், நான் திடீர்னு வருது, பேசிட்டு இருக்கிறப்ப கை இழுத்துக்குச்சு. நீ தண்டனையே பேசுகிற, உனக்கு கையை இழுக்கலை. ஏன் தெரியுமா? இயேசு தண்டிக்கப்பட்டார். நீ என்னதான் தண்டனையை சபையில் பேசினாலும் சபை மக்கள் தண்டிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் சபை மக்களுக்குள்ளே நீ ஆக்கினையை குவிக்கிறாய். டாடிகாரோடைய லவ்வை, அன்பை புரிய வைக்கல. ஆமென். ஒன்றில் தண்டனையாகவும், இதில் சூப்பர் வேர்டு, ஒன்றில் தம்முடைய பூமிக்கு, சொல்லுங்க, மழை பெய்யறது உபயோகம் தானே? ஆமென். காற்றடிக்கிறது உபயோகம் தானே? சூரியன் உபயோகம் தானே? சந்திரன் உபயோகம் தானே? நெல் உபயோகம் தானே? தாவரங்கள் உபயோகம் தானே? கனிகள் உபயோகம் தானே? வெஜிடபிள்ஸ் உபயோகம் தானே? உங்களுக்கு எனக்கு மனுஷன், உங்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்லை, பூமியில் அவர் கொண்டு வருகிற மனுஷனுக்கு எல்லாவற்றையும் உபயோகமாகவே வேற எல்லாம் உண்டாக்கினார் ஐயா. அதில் முக்கியம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் மறுபடியும் வாசிங்க. ஒன்றில் தண்டனையாக, ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாக, ஒன்றில், இங்கே இதான் நம்ம சத்தியம், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். அவருடைய சிருஷ்டிகளுக்குள்ளே சிலவற்றை கிருபையாய் வரப்பண்றாராம், கிருபையாய் வரப்பண்ணுகிறாராம். கிருபை. நான் காலையில் 5 மணிக்கே போயிட்டேன், வாக்கிங் போயிட்டேன். அதில் ஒரு 1 மினிட் வீடியோ போட்டேன். 1 மினிட் வீடியோ. நிச்சயமான உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அவன் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் இருந்து அதை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா சொல்லிக்கிறாரப்பா, உங்களை என்ன நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அவர் பொய்யுரையாதவர். ஆனால் என் பகுதி நான் விசுவாசிக்கிறேன், நான் பொறுமையா இருப்பேன். இன்னொரு நிச்சயத்தான் 1 மினிட்ல பேசினேன். தாவீது கருளின நிச்சயமான கிருபையை உங்களோடு என்னோடு நித்திய உடன்படிக்கையாக செய்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எனக்கு அந்த கிருபைக்குள் தான் எல்லாம் வருகிறது. ஆகவே அவர் கிருபை நமக்கு போதும் என்று பேசினேன். என்னை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உங்களுக்கு போதும்பா, கிருபை நமக்கு போதும்பா. கிருபை. 14 யோபே எதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை, இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு பிரசங்கமாக பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் அப்படி தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை கொஞ்சம் அப்படியே தியானித்து பார்த்தா அந்த தியானம் உங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணி உங்கள் ஆவியை ஸ்ட்ராங்காக்கும். அந்த தியானம்
உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும். தியானம், மெடிடேஷன். ஒரு வசனம், நான் 2-3 நாளில் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறேன். அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். இப்போ 15 நமக்கு மேலே அவர் 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 15ஆம் வசனத்திலிருந்து நமக்கு சொல்லுங்கள். 15ஆம் வசனத்திலிருந்து சபையாராகிய நமக்கு, எனக்கு கவனமா நான் கேட்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. ஓகே, 15ஆம் வசனம் போடுமா? தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை இதான் நமக்கு அறிவீரோ. இதை அறியணுன்றாரு. இந்த இயற்கை குறித்து, சிருஷ்டிப்பை குறித்து யோபு ரொம்ப எழுதிக்க. அடுத்த வாரம் கூட இன்னொரு யோபு எழுதுனதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ. சில சமயம் சரீரத்துக்கு சூடு வருது, சில சமயம் வஸ்திரத்துக்கு கூட சூடு வந்துடுது. டாடி அவருடைய கிரியை ஆவியின் மண்டலத்தில் அவருடைய சிருஷ்டிப்புக்குள்ளே நடப்பிக்கிற எங்க இதெல்லாம் வாசித்தப்ப பயங்கரமாக இருக்குல்ல, கிரகிக்கக்கூடியதாக இருக்கா? அப்போ இவ்வளவு கிரகிக்கக்கூடாத, அதெல்லாம் புத்திக்கே எட்டாத இவ்வளோ பெரிய கிரியைகளை ஆண்டவர் செய்ததை யோபு எழுதியிருந்தால் உங்களுக்கு எனக்கும், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் அவருடைய, கொஞ்சம் யோசிப்பார், செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார், மூடிப்பார், நிச்சயம் மூடிப்பார், நன்மையாய் மூடி தேடுவார், செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் செய்யாமல் எங்க செய்யாமல் செய்யாமல் இருக்க மாட்டார், முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நன்மையாய் முடித்திடுவார். இங்க வைங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரிய விதமாய், அற்புத விதமாய், கிரகிக்கக்கூடாத விதமாய், புத்தி கெட்டாத விதமாய் செய்வார். கரங்களை செய்கிறவருக்கு, கரங்களை செய்கிறவருக்கு, ஆச்சரியமாக செய்கிறவருக்கு, கிரகிக்கக்கூடாத அளவில் செய்கிறவருக்கு. நமக்கு புதுசு சபைக்கு 2 மாதமாக புதுசாக வராங்க. தம்பி கொஞ்சம் எந்திரிச்சுனுங்க. நீங்கள் இல்லைப்பா, புதுசாக வரோம், நீங்கள் எந்திரிச்சணும். இவங்க புதுசாக உட்காரு. ஒரு போன வாரம் ஆராதனை முடிஞ்சோன்னே என்னோட பேசணுன்னாரு. சரி, ப்ளஸ்ஸு நம்பர் கொடுத்து அப்புறம் நான் பேசினேன். அவர்
பிஇ மெக்கானிக்கல். எத்தனை வருஷம் ஆச்சு முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு சரியான வேலை கிடைக்கல. ப்ரொஃபஷன் பீரியடு கொடுத்து அவரை அப்படியே இது பண்ணிடுறாங்க. அதை என்கிட்ட சொன்னார். அடுத்தபடி வீடு காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதை எனக்கு சொன்னார். சரி நான் கூட பார்க்குறேன் அப்படின்னு நான் அவருக்கா ஸ்தோத்திரம் பண்ணப்போ, எப்பா விசுவாசிக்கு வீடு பார்க்குற வேலை இல்லை, அதை விட பெரிய வேலை அவருக்கா நீ ஸ்தோத்திரம் பண்ண. ஆமென். அவர் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அவர் உம்முடைய பிள்ளை. இதுதான் பாஸ்டரல் கேர். உங்கள் பக்கத்துலையும் பேசாமல் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு செய்தி வேற கேட்டிங்களா? செய்வார். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கறதல்ல, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து ஆசீர்வாதத்தை பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள். ஸ்பிரிச்சுவல் கேர் என்பது வீட்டு சந்திக்கிறதுல இல்லை, அதில் ரிலிஜன். நான் தான் வீடு சந்திப்பு பண்ணி ஒரு 15 வருஷம் இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, நீங்களும் அதை எதிர்பார்க்கறதில்ல. நீங்களும் தேவையான பிளஸ்ஸியை கூப்பிட்டு என்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க. தேவையான ஃபங்க்ஷன்னா, வெட்டிங்னா, பர்த்டேனா வீட்டுக்கு கார்டு கொடுக்க வர்றீங்க. ஐ ஆம் ஸ்பிரிட் மேன். I am with the Lord. Amen. 15மா 17க்கு வந்துட்டோமா? தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாக இருக்கும் வகையும் அறிவீரோ. வார்ப்பிக்கப்பட்ட, இதான் ரொம்ப சூப்பரு, வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோட கூட இருந்து விருத்தீரோ. இதை படித்தோன்னா எனக்கு என்ன சந்தோஷம். ஆகாய மண்டலம் எப்படி இருக்கான்? வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடி போல் இருக்கான். என்னப்பா அது? வார்ப்பிக்கப்பட்ட வார்த்தையை பேசினாரு. இப்போ நீங்கள் பார்க்குற ஆகாய மண்டலம் வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடியை போல் இருக்கும். ஆமென். எங்க ஒரு வார்த்தையை பேசி இந்த ஆகாய மண்டலத்தை வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடியை போல விரிச்சு வச்சார்னா, நீங்கள் தும்மா கொண்டு அது இதுன்னு ரொம்ப என்ன நீ அவர் மகத்துவத்தை தியானிச்சு பார்த்து, அவர் வார்த்தையை பார்த்து அதை தியானிச்சு, அவர் இஸ்ரவேலுக்கு அப்படி பண்ணார், யூதருக்கு அப்படி பண்ணார், அவன் பிரச்சனை வந்தபோது இப்படி பண்ணார், அதை தியானிச்சு அதுக்குள்ளலையா நீ வாழ்ந்து அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ளும். ஆச்சரியமான துணி. இதெல்லாம் நமக்கு. அடுத்து 19, அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்தகாரத்து நிமித்தம் முறை தப்பி பிரச்சனை வந்துருச்சு, இருள் வந்துருச்சு. இப்ப பேச வேண்டியதை பேசாம முறை தப்பி பேசுகிறோம். எப்பா எப்படிப்பா பேசுற? முறை தப்பி பேசுறியா, முறையா பேசுறியா? ஏன்னா சொல்ற புரியுதா? நமக்கு நீ முறையா பேசுறால உனக்கு எல்லாம் நடக்கும். நீ முறை தப்பி பேசிட்டு பாஸ்டர் ஜாப் பண்ணுங்க யார்கிட்ட வந்தா நான் என்ன பண்ண முடியும்? நீ உன் பேச்ச பார்த்து, உன் வார்த்தையை பார்த்து, லாங்குவேஜை பார்த்து, ஹெவன்லி லாங்குவேஜை பேசு. ஹல்லேலூயா.
வலது பக்கம் பார்த்து முறைதப்பிலாம் பேசாதீங்க. எங்க சொன்னீங்களா? முறையா பேசுங்க, வசனத்தா பேசுங்க. நான் பேச துணிந்தேன் என்று யாதொருவன் அவருக்கு முன்பாக சொல்ல தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே. நான் பேச துணிந்தேன் என்று யாதொருவன் அவருக்கு முன்பாக சொல்ல தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவான். அவருக்கு முன்பாக பேச துணிந்தா அவர் வார்த்தையை பேசு. நீங்கள் பேசுகிற வார்த்தையை அவர் கேட்குறாரு. நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம். இதில் முக்கியமான வார்த்தையை உங்கள் நாவுக்கு நான் காமிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 12:34 முதல் போடுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இதை யாரை சொன்னார்னா, அந்த காலத்தில் இருந்த மத போதகர்களை, மத தலைவர்களை சொன்னார். எப்பா, உன்ட்ட என்ன இருக்கு? விஷம். விரியன் பாம்பின்னு என்ன? உன்ட்ட விஷம் இருக்கு, உன்ட்ட ஜீவன் இல்லை, உன்ட்ட மக்களை கொல்ற விஷம் இருக்கு, மக்களை பயமுறுத்துகிற அந்த ஆவி இருக்கு. நீ விரியன் பாம்பு குட்டி. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானது எப்படி? இந்த நியாயப்பிரமாண போதகர்களும் விரியன் பாம்பு தான், உள்ள விஷம்தான் இருக்கு. அவங்கள பொல்லாதவர்கள் என்று அன்று அடையாளம் காண்பித்தார். என்றும் இவர்கள் பொல்லாதவர்கள் தான். நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானது எப்படி? இவங்களுக்கு நல்லதுலாம் பேச தெரியாது, இயேசுவை பேச தெரியாது. இருதயத்தின் நிறைவினால். இங்க ஆவி என்ற அந்த இடத்துக்கு இன்னும் வரல. இப்போ இருக்கிற நியாயப்பிரமாண போதகர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, நீ நீதி, நீ தேவ மனிதன், ஆவியானவர் உனக்குள்ள வாசமாக இருக்கிறார், அந்த இடத்துக்கு வரல. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அடுத்த வசனம், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இப்போ பாருங்க, நான் நல்ல மனுஷன், நான் நல்ல பாஸ்ட். ஆகவே என் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து இப்போ உங்களுக்கு எதை எடுத்து காமிச்சுக்கிறேன்? கெட்டதையா நல்லதையா? ரெண்டும் சேர்ந்தா. எனக்கு கெட்டதை பேச தெரியாது, கெட்ட வார்த்தை பேச தெரியாது. சபையில தண்டனை கெட்ட வார்த்தையை பேசுறான். உண்மை, 100% உண்மை. நான் நல்ல பாஸ்டியா, என் இருதயமாகிய பொக்கிஷத்தில் அவர் அதே வெளிப்பாடு வாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. வாரம் வாரம் உங்களுக்கு நல்லதே எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். ஒருத்தர் கூட சும்மா அப்படியே நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அடுத்த வசனம் சூப்பர், இப்போதான் வருது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல். வீணான வேர்டு என்றால் ஐடியல் வேர்ட், unnecessary word, fruitless word, கனி இல்லாத வார்த்தை, பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, உனக்கு நன்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வராத வார்த்தை. இதுக்கு கூட கணக்கு கொடுக்கணுமா? ஒரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நீதிமொழிகள் சூப்பர். நீதிமொழிகள் 17:28 போடுமா? 17:28. பேசாதிருந்தால் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று. இந்த வார்த்தை கொஞ்சம் பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? பேசாதிருந்தால் முட்டாள் கூட ஞானி என்று எண்ணப்படும். முதல்ல ஞானி பேசாதிருந்தால், முட்டாளும் ஞானி ஆயிடுவான். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். ஞானி வருது, புத்திமான் வருகிறது. எப்பா, நீ பேசாமல் இருந்தாவே ஞானி ஆயிருப்பா. நீ உதடுகளை மூடுனாவே நீ புத்திமான் ஆயிருவப்பா. வலது பக்கம் இடம் பார்த்து நீங்கள் ஞானி ஆகணும், புத்திமான் ஆகணும். தேவையில்லாமல் பேசாதீங்க, மற்றவங்களை குறித்து குறை சொல்லி பேசாதீங்க. நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? நல்லா இருக்கா இல்லையா? அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. ஆமாம், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வெளியே ஃபோன் பண்ணுறீங்கல்ல, அவங்கள்ட்ட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆமாம், வரலாம். யோபுக்கு இப்போது 21. இப்பொழுது காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது. பொன்மயமான மேலே இருக்கிற மேகங்கள்லாம், அந்த கலர்ஸ்லாம் பார்த்தா அது கர்த்தர் கொடுத்த கலர். அதெல்லாம் நான் பார்ப்பேன். 22. ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியன் முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாது. தேவனிடத்திலோ பயங்கரமான, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பயங்கரமான மகத்துவம் உண்டு. மகத்துவம் உங்களுக்கு எனக்கும் நம்ம டாடி இடத்துல பயங்கரமான மகத்துவம் ஸ்டோர் பண்ணி உண்டுன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு. யார் அதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ, யார் அதை விசுவாசிக்கிறீங்களோ, எப்பா உம்மிடத்தில் மகத்துவமானவரே, உம்மிடத்தில் பயங்கரமான மகத்துவம் எனக்கு உண்டுன்னு சொல்கிறீங்களோ, அவங்க தான் தேவனுடைய மகத்துவமான அந்த பயங்கரத்தை, தேவனுடைய மகத்துவமான கரத்தை, தேவனுடைய மகத்துவமான கிரியை, தேவனுடைய மகத்துவமான அந்த செயல்பாடுகளை நீங்கள் பார்ப்பீங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். 26, 26, 36, மன்னிக்கணும், யோபு 36, 26. யோபு 36, 26 போடுமா? இதோ இதோ வாசிங்க. இதோ தேவன் நம்ம தேவன் எனக்கு, உங்களுக்கு, நம்ம சபைக்கு, நம்ம குடும்பங்களுக்கு ஓஹோ தேவன் நாம் அவரை அறிய, அதைத்தான் கிரகிக்க கூடாத. போஸ்ட் போடுமா? வர வாரமா யோபு தான் அவர் மகத்துவத்தை தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். கிரகிக்க கூடாத மேலே நடந்துகிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எனக்கு ரெடி ஆயிடுச்சு, உங்கள் விசுவாசிக்கிறவங்களாம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி. வீட்டில் போய் கொஞ்சம் எழுதுங்க. அந்த பைபிள், இந்த ஒரே பைபிள் தான் 20 வருஷமாக வச்சுட்டுருக்கிறேன். இந்த பைபிளை வாசிக்க ஒவ்வொரு இடத்துலையும் சில இடத்துல டேட் போட்டிருக்கிறேன். டேட் அப்படியே அதுக்கு கீழே டேட் போட்டு ஆமேன் போட்டிருக்கிறேன். ரொம்ப வசனத்துக்கு டேட் போட்டு ஆமேன் போட்டிருக்கிறேன். அப்படி பைபிளை வாசிக்கணும்.
எப்பா அதுக்கு பேர் தான் தியானம். அப்படி தான் யோசுவாட்ட சொன்னார். அதைத்தான் தாவீது சொன்னார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். டைம் எவ்வளோ டைம் இருக்குது, உட்காந்து பைபிள் வாசிக்கிறீங்களாப்பா? வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்கீங்களே, என்ன பண்ணுறீங்க? தூங்குறீங்களா? நான் 3 மணிக்கு படுத்து 1:30க்கு படுத்து 3:30க்கு எந்திரிப்பேன் பகலில். காலையில் எந்திரிச்சேன்னா என்னுடைய மெடிடேஷன், ப்ரைஸிங், கம்யூனியன் எல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு, அங்கேயும் 1 hour வாக்கிங், அங்கே செய்தி கேட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பேசி செய்தியை கேட்டுட்டு வர்ற வழியில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஹாலில் உட்காந்து பைபிள் தான் வாசிக்கிட்டே இருப்பேன், டைரியில் எழுதிக்கிட்டே இருப்பேன். மறுபடியும் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் பாஸ்டர், அப்படி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஒரு சின்ன கூட்டம் என்னை நடத்தும்படி ஏவினார். 20 minutes எந்திரிச்சு தோத்திரம் பண்ணுங்கடான்னு. அது வேலை செய்யுது. என்னப்பா என்ன 20 minutes வேலை செய்யுதா? விட்டுறாதீங்க. உங்களுக்கு பெருசாக சொல்லலை, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் கிடைக்குதப்பா. வேலையெல்லாம் முடிச்சு சும்மா தானே இருக்கிறீங்க, கொஞ்சம் பைபிள் வாசிங்க, தியானிங்க. கணவன் மனைவிக்கு சொல்லுங்க, மனைவி கணவனுக்கு சொல்லுங்க. அது உங்களுக்கு அவருடைய மகத்துவமான கிரியையின் ஆசீர்வாதங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போகும். பாருங்கள், தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. யாத்திராகமத் வாயிலே சொல்லிடுறேன். பெலிஸ்தியர் உடன்படிக்கை முதல்ல யுத்தத்துக்கு வந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்களில் இஸ்ரவேலை ஜெயிச்சிட்டாங்க. மறுபடியும் பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வர்றப்ப இங்கே பாளையத்தில் அவங்க சொல்கிற வார்த்தை, உடன்படிக்கை பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு வாருங்கள். இப்போ உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்தோன்னே பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம் அங்கே எதிரியின் சேனைக்கு கேட்குது. அப்போ பெலிஸ்தியர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறான், எப்பா அந்த மகத்துவமான தேவனுக்கு முன்பாக நிற்பவன் யார்? மகத்துவமானது ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற தேவன். உங்களுக்குள் இருக்கிறவர் யார் என்று அவருடைய பெயர் என்ன? அவருக்கு எவ்வளவோ பெயர் இருக்கிறது. இன்று உங்களுக்குள், எனக்குள், நமக்குள் இருக்கிறவர் டாடியுடைய பெயர் மகத்துவமான தேவன். நம்ம டாடியுடைய பெயர் மகத்துவமான தேவன். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற டாடியுடைய பெயர். வேதத்தில் எத்தனையோ பெயர் உண்டு, ஆனால் இந்த ஆராதனையில் எனக்கு டாடியுடைய பெயர் மகத்துவமானவர் என்ற பெயரை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். என் டாடியுடைய பெயர் மகத்துவமானவர். எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பாஸ்டருக்கு, எங்கள் விசுவாசத்துக்கு, அவர் செயல்பாட்டிலே, அவர் யோசனையிலே பெரியவர், மகத்துவமானவர். மகத்துவம். அவர் நேம் இஸ் காட்ஸ் நேம். மகத்துவமானவர். Praise.
வா. யாத்ராகமம் 15 அவங்க பாடின பாட்டு நீங்கள் பார்க்கணும். யாத்ராகமம் 15. அதை விட சூப்பர் ஒன்று காமிச்சு முடிக்க போகிறேன். சூப்பராக ஒன்று காமிச்சு உங்களுக்கு அப்படியே பூஸ்ட் பண்ணி அப்படி தூக்கி விட்டு செய்தியை முடிக்க போகிறேன். எங்கள் கீழே தட்டுற செய்தியெல்லாம் என்கிட்ட கிடையாது. தூக்கி வர செய்தி தான் எனக்கு. குற்ற செய்தி எனக்கு கிடையாது. அப்படியே தூக்கி விட்டு. யாத்ராகம் 15:11 வாசிங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். வாசிங்க. பரிசுத்தத்தில் அன்பில் இரக்கத்தில். பரிசுத்தனை என்னமோ நினச்சி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறான். அன்பு தான் பரிசுத்தம், தயவு தான் பரிசுத்தம், இரக்கம்தான் பரிசுத்தம், மனதுருக்கம்தான் பரிசுத்தம், மன்னிக்கிறது பரிசுத்தம். இதுதான் பரிசுத்தம். இதுதான் அவருடைய சுவாவம். புரியும் நான் சொல்ற? புரியுதா? இதுதான் அவருடைய, சொல்லுங்க, சுவாவம். சுவாவம் தாயா பரிசுத்தம். நீ பரிசுத்தம் என்ற போதனால தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிற. foolish preachers. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய. ஐயா, அவர் பரிசுத்தத்தில் இருந்துதான் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அவர் இரக்கத்திலிருந்து, உண்மையிலிருந்து, அன்பிலிருந்து, குமாரன் வழிக்குள் இருந்து, குமாரன் இரத்தத்துக்குள் இருந்து உங்களை பிள்ளையாக பார்க்கிறார். உடன்படிக்கையின் குமாரராய் குமாரத்திகளாய் பார்க்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாய் பார்க்கிறார். அதான் அவர் பரிசுத்தத்திலிருந்து உங்களை பார்க்கிற பார்வை. அவர் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை உமக்கு ஒப்பானவர். அப்போ உங்களுக்கு எனக்கு அற்புதங்களை செய்கிறவர் அவருடைய சுபாவத்திலிருந்து, அன்பிலிருந்து, இரக்கத்திலிருந்து, உன் பரிசுத்தத்தை பார்த்து அற்புதங்களை செய்வாரே ஆகில் ஒருவரும் அற்புதங்களை பெற முடியாது. பாஸ்ட் முதல்ல அவுட்டு, சபையார் அவுட்டு. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில, அதான் அவர் பரிசுத்தம். நீங்க எங்க? நான் அதுக்கு மேல போல, புரிஞ்சுக்கல. இங்க என்ன வாசிக்கிறோம்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு. போஸ்ட் போடுமா பாருங்க, போஸ்ட் பாருங்க. கிரகிக்க கூடாத ஆவியின் மண்டல அற்புதம். நம்ம டாடி யார்? அவர் மகத்துவத்திலிருந்து அற்புதங்களை செய்கிறவர். அவர் மகிமையிலிருந்து அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள், அற்புதங்களை செய்கிறவர். கர்த்தர் உங்களை அவருக்கென்று வேறு பிரித்து விட்டார். அற்புதங்களை செய்கிறவர். ஆசி. அதோட ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி ஒன்று பயங்கரமான ஒரு வசனம் கொடுத்தார். அதை காமிக்க போறேன். எபிரேயர் 8 நினைக்கிறேன். எபிரேயர் 8:1 வாசிங்க. மேற்சொல்லிகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில். அப்போ பரலோகத்தில் டாடிக்கு வலதுபுறம், அந்த வலதுபுறத்துக்கு என்ன பெயர்? மகத்துவமான ஆசனம், சீட். தமிழ் குமாரனை உட்கார வச்சாரா? இப்பதான் சொல்ல போறேன். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். தம்முடைய குமாரனோடு கூட
எப்படி வலது பார்சத்தில் தம்முடைய குமாரனை தம்முடைய மகத்துவமான ஆசனத்தில் உட்கார வைத்தாரோ அதை போல உங்களை என்னை தம்முடைய குமாரனோடு கூட மகத்துவமான சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கே இல்லப்பா, என் ஆவி அவர் வலது பார்சத்தில், என் சரீரம் இங்கே இருக்கிறது. என் ஆவி அவர் வலது பார்சத்தில் மகத்துவமான ஆசனத்தில் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆவா ஓசி அலிகா என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரோட இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். போஸ்ட் போடுமா? போஸ்ட் போஸ்ட் கை வைங்க. கிரகிக்க கூடாத ஆவியின் மண்டல அந்த அற்புதங்களுக்குள்ளே தாடியங்களை 3வது வாரமாய் வார்த்தைக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக என் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் கலந்து இந்த உலக வாழ்விலே கிரகிக்கக்கூடாத, மனுஷர்களும் தேசமும் புரியக்கூடாத ஒரு அற்புதமாய், ஒரு அடையாளமாய், ஒரு ஆச்சரியமாய், ஒரு பிரமிப்பாய், ஒரு பிரமாண்டமாய் தேவனுடைய பிள்ளையாகிய அவருடைய பிள்ளையாகிய என்னை இந்த உலகத்தில் என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கி என்னை உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற அற்புத நிகழ்வுகள், சாட்சிகள், வெற்றியின் சாட்சிகள், சுதந்திரத்தின் சாட்சிகள், ஆரோக்கியத்தின் சாட்சிகள், சமாதானத்தின் சாட்சிகள், செழிப்பின் சாட்சிகள், தேவனால் உண்டான பயங்கரமான சாட்சிகளை நாங்கள் இந்த ஆராதனையிலே சபையாராக என் மேலே, என் பிள்ளைகள் மேலே, எங்கள் எல்லா குடும்பங்கள் மேலே, எங்கள் பாஸ்டர் மேலே, எங்கள் பாஸ்டர் பிள்ளைகள் மேலே, எங்கள் பாஸ்டர் தரிசனத்தின் மேலே நாங்கள் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம், அறிக்கை செய்கிறோம், கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா. டைரியில் வாசித்த ஆவியின் மண்டலத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு அதை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். ஆவியின் மண்டலம் முதலாவது நான் சொல்லுங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நன்றி சொல்லுகிறேன். ஆகவே டாடி எனக்காக செயல்பாடுகள் யாவும் நான் பிரமிக்கும்படியாக, தேசம் பிரமிக்கும்படியாக, உலகம் முழுதும் பிரமிக்கும்படியாய் பிரமிப்பின் மண்டலத்தில் டாடி என்னை, எங்களை
கொண்டு வந்திருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறேன். பிரமிப்பின் மண்டலம் வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொன்னாங்க. நாம் பிரமிப்பின் மண்டலத்தில் இருக்கிறோம். ஒன்று. அடுத்த சொல்லுங்க. டாடி பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். டாடி என்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறேன். ஆகவே இப்போது நாங்கள் எங்கள் சபையார், எங்கள் பாஸ்டர், அவருடைய பிள்ளைகள் தரிசனம் பயங்கரம் என்ற மண்டலத்திலே இருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். 3 சொல்லுங்க. ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரன் ஆகும்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் நாங்கள் செழிப்பு என்ற மண்டலத்துக்குள்ளே இருக்கிறோம். என்ன மண்டலம்? செழிப்பின் மண்டலம். அடுத்த வாசிங்க. சீயோனில் வாசமாக இருக்கிற டாடியால் எங்கள் எல்லாரிலும் தங்கி இருக்கிற வாசமாக இருக்கிற டாடியால் நாங்கள் எல்லாரும் உம்முடைய அற்புதம் அடையாளமாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எல்லாரும் எக்காலம் உம்முடைய அற்புதம் அடையாளம் என்ற மண்டலத்தில் வாழ்ந்து வருகிறோம். என்ன மண்டலம்? அற்புதம் அடையாளம் மண்டலம். அடுத்தது சொல்லுங்க. சிலுவையில் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை வந்தபடியால் நாங்கள் சமாதானம் என்ற மண்டலத்தில் நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சபையார் இருக்கிறார், எங்கள் பாஸ்டர் இருக்கிறார், அவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் தரிசனம் இருக்கிறது. என்ன மண்டலம்? சமாதான மண்டலம். அடுத்து வாசிங்க. ஆரோக்கியம், சுகவாழ்வு, நீடித்த வாழ்வு எங்களுக்கு சிலுவையிலே இயேசுவின் பலியின் மூலம் உண்டாக்கப்படியால் நாங்கள் ஆரோக்கியம், சுகவாழ்வு, நீடித்த நாட்கள் என்ற மண்டலத்தில் நாங்களும் எங்கள் சபையாரும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் பாஸ்டர் அவருடைய பிள்ளைகளும் அவர் தரிசனமும் ஆரோக்கியம், சுகவாழ்வு, நீடித்த நாட்கள் என்ற மண்டலத்தில் வாழ்ந்து வருகிறோம். என்ன மண்டலம்? ஆரோக்கியம், சுகவாழ்வு, நீடித்த நாட்கள், வாழ வயது. அடுத்து உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லியிருக்கிறபடியால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று பிதா எனக்கு சொல்லியிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் என்னில் நிரந்தரமாக தங்கியிருக்கிறபடியால் நாங்கள் எங்கள் சபையார், எங்கள் குடும்பம், எங்கள் பாஸ்டர், அவர் பிள்ளைகள் எல்லாரும் தேவ பிரசன்னம் என்ற மண்டலத்திலே வாழ்ந்து வருகிறோம். என்ன மண்டலம்? தேவ. கடைசியாய் நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக நடுவே மகிமையாக இருப்பேன் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறபடியால் நான் தேவனுடைய வார்த்தை என்ற அக்கினி, பரிசுத்த ஆவியானவர் என்ற அக்கினி மண்டலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் சபையார் இருக்கிறார்கள், எங்கள் பாஸ்டர், அவர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய தரிசனம் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா 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 ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஓ
Hahashi, Hokoshi, Makashi, Hokashi. Shifting to the level, next level. Possessing the possession, possessing the land. புதுவருட முதல் செய்தியின் வார்த்தை அது எனக்குள்ள ரொம்ப கிரியவ. டெய்லி டைரியில் எழுதுகிறேன், நீங்களும் எழுதுங்க. இங்கே கையை வைங்க. நாங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்க சகலவித நற்கிரியிலே பெறுகிறவர்களாய் இருக்க டாடி எங்களுக்கு கிருபையை பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் உடையவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் வேத வசனத்தின் வாழ்வு வாழ, போதனையில் வாழ்வு வாழ, இயேசுவை போல வாழ்வு வாழ, அவர் சுபாவத்தில் வாழ்வு வாழ டாடி எங்களுக்கு கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறபடியால் நாங்கள் அப்பேற்பட்ட திராணியை பலனை உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்று சொல்கிறேன், உலகத்திலேயே பிசாசு, என் விசுவாசத்தை பேசுவேன், உங்களுக்கு தெரியும். இந்த சபையை குறித்து தான் பிசாசுக்கு ஒரு நடுக்கம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பிசாசு பத்தாது. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பிசாசு. இங்கே நடக்கிற பிரீச்சிங், இங்கே நடக்கிற டெக்ளரேஷன், இங்கே நடக்கிற ஜீசஸ் பிரீச்சிங், இங்கே நடக்கிற ஜீசஸ் ரியாலிட்டி, இங்கே நடக்கிற நியூ கவர்னன்ட் பிரீச்சிங், இங்கே நடக்கிற கிரைஸ்ட் லைஃப் ஸ்டைல் பிரீச்சிங், இங்கே நடக்கிற ஆளுகையில் வாழ்கிற பிரீச்சிங் பேசப்படுகிறபடியால் இந்தியா முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்த சபையை குறித்து பிசாசுக்கு வான மண்டலத்தில் ஒரு நடுக்கம், ஒரு பயத்தை தேவ தூதர்கள் இப்பொழுதே உண்டு பண்ணி இருக்கிறார்கள். இட்ஸ் அவர் டைம் ஆஃப் பர்த், இட்ஸ் டைம் ஆஃப் மேனிஃபெஸ்ட், இட்ஸ் டைம் ஆஃப் highly exalted. Yeah, 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 yeah. Yeah, 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 yeah. Woo! Yeah. எப்பா ரெடியா? எக்காலம் ரொம்ப நாள் ஆச்சுல. திடீர்னு ஆவியான ஏவனாரு எக்காலம் ஓதுறோம். Gosh. Wow.
சுவாசம் காற்று வீசுகிறது. பிரீத் பண்ணுங்க. ஹோலி ஸ்பிரிட்டை பிரீத் பண்ணுங்க. வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பிரீத் பண்ணுங்க. எதிர்பார்க்கிற நன்மை, காத்திருக்கிற சுதந்திரம், ஜனங்களின் பெருக்கம், ஐஸ்வர்யத்தின் பெருக்கம், ஃபேவர் ஆஃப் காட், ஃபேவர் ஃப்ரம் அன்னோன் பிளேஸ், சடன் ப்ரொமோஷன், சடன்லி ஹானர், சடன்லி ஷிஃப்டிங், சடன் ப்ராக்ரஸ். பிரீத், பிரீத். மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். வாவ். காஷ். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. 3 ஆமென் சொல்லிட்டு உட்காரும்.